12th Standard Accountancy, Chapter 2, Accounts of Not-for-Profit Organization. So, Not-for-Profit Organization, என்ன types of accounts maintain பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Not-for-Profit Organizationோட meaning என்ன அப்படின்னு சொன்னா, some organization established for the purpose of rendering services. மணி மோட்டிவ் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் மோட்டிவ் மணி தான். ஆனால் எந்த ஆர்கனைசேஷன் ரெண்டரிங் சர்வீஸ் மோட்டிவ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனாக இல்லைன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சுரல் சொசைட்டிஸாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ட்ரேடிங் கன்சர்ன்னு சொல்லலாம். இதோட அதர் நேமை நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். தே ரைஸ் ஃபண்ட் த்ரூ டொனேஷன். இதோட ஃபண்ட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா டொனேஷன், கிராண்ட்ஸுங்கிறது கவர்மெண்ட் கொடுக்கறது, அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சந்தா நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி தான் சொல்கிறோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். தி மஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். இது எதில் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கேஷ் ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்டையும் என்ட்ரி போடுவாங்க. ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட். ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட் அசட் இன் த சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்ன அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் பார்ப்பாங்க. பேலன்ஸ் ஷீட் மூலமாக ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதுதான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் விச் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு பார்த்தோம், இதோட மோட்டிவ் ப்ராஃபிட் இல்லை. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் சர்வீசஸ். தேர்ட் ஒன், தே டு நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாது, ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாது, ஒன்லி சர்வீஸ் மோட்டிவில் தான் பண்ணுவாங்க. இதோட மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா பிஸ்னஸும் இல்லை ட்ரேடிங்கும் இல்லாததுனால மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த மெம்பர்ஸ், டொனேஷன்ஸ், ரிசீவ்டு டொனேஷன், கிராண்ட் இன் எய்ட் அண்ட் லீகசிஸ். லீகசி அப்படிங்கிறது உயில் கொடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய கிராண்டுங்கிறது மானியம் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதுல தான் இதோட மெயின் சோர்ஸஸே இருக்குது, அதாவது இதோட இன்கமே இருக்குது. இயர் எண்டில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னென்ன அக்கௌண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸு. ஸோ இதில் தான் ஆல் த ரிசிப்ட், அது ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயராக இருந்தாலும் ஆல் த ரிசிப்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், கரண்ட் இயர் ஐட்டம்ஸ் மட்டும் என்ட்ரி போடுவாங்க. தேர்ட் ஒன், நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்சியல் பொசிஷன் பார்க்குறதுக்காக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷனோட சம்மரி அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபைனல் இயர். ஒவ்வொரு ஃபைனல் இயர்லேயும் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு ரியல் அக்கௌண்ட் நேச்சர், ரியல் அக்கௌண்டோட ரூல் படி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. The receipts and payment account begin with the opening balance of cash and bank account. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்லேயும் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்லேயும் எண்டு அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் வரும், ஓப்பனிங்கில் கேஷ் அண்ட் பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸும் இதில் என்ட்ரி போடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆல் த கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் ஷோன் ஆன் த டெபிட் சைடு. கேஷ் ரிசிப்ட்ஸ் எல்லாம் டெபிட் சைடும், கேஷ் பேமெண்ட் ஆன் த கிரெடிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. All cash receipt and cash payment, whether the capital or revenue nature, will be recorded in the receipts and payment account. All the cash receipt entry போடுவாங்க. அது கேபிட்டல் நேச்சராக இருந்தாலும் ஓகே, ரெவன்யூ நேச்சராக இருந்தாலும் ஓகே,
எந்த நேச்சராக இருந்தாலும் ஆல் தி கேஷ் அண்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தே மே ரிலேட் டு த கரண்ட் இயர் ஆர் த ப்ரீவியஸ் இயர். கரண்ட் இயராக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸாக இருக்கலாம், இல்லை சப்சிக்வெண்ட் இயர்னா நெக்ஸ்ட் இயர். எந்த இயருக்குள்ள தான் இருந்தாலும் ஓகே, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இட் மீன் த irrespective of the period of which the amount is received or paid, it is recorded. இந்த இயர் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை நெக்ஸ்ட் இயர் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, ரிசிப்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரி வரும். நான் கேஷ் ஐட்டமாக மட்டும் இதில் என்ட்ரி வராது. எக்ஸாம்பிள் டிப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரீட் இன்கம் ஆர் நாட் ஷோன் இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இந்த மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட மாட்டாங்க. ஸோ இதுதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லோட ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைடு என்ட்ரி போடணும். கேஷாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேவர் ஆஃப் பேங்க் பேலன்ஸ். இன்கேஸ் பேங்க் ஓவர் டிராப்ட் இருந்துச்சுன்னா ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு. பேங்க் ஓவர் டிராப்ட் இருந்துச்சுன்னா மட்டும் அதை கிரெடிட் சைடில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். செகண்ட் ஒன், ஆக்சுவல் கேஷ் ரிசீப்ட் டியூரிங் த இயர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு. கேஷ் ரிசீப்ட்ஸ் எல்லாம் டெபிட் சைடும், கேஷ் பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணணும். எந்த ரிசிப்டாக இருந்தாலும் சரி, டெபிட் சைடும், பேமெண்ட்ஸை கிரெடிட் சைடும் என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கேஷ்லாம் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்னு டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. எந்த ரெவன்யூ ஐட்டமாக இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே போல் கரண்ட் பீரியட், ப்ரீவியஸ் பீரியடு, ஃபியூச்சர் பீரியடு, 3 பீரியடுக்குள்ளது எதுவாக இருந்தாலும் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபியூச்சர் பீரியடுங்கிறது நெக்ஸ்ட் இயருக்குள்ளது தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். எந்த இயராக்குள்ளதாக இருந்தாலும் இந்த இயரில் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், டெபிட் சைட் இஸ் மோர் தென் த கிரெடிட் சைட் பேலன்ஸ். ஸோ the different will appear in the credit side. It represents the closing cash balance. அதாவது டெபிட் சைடு கிரெடிட் சைடை விட அதிகமாக இருக்கும்போது க்ளோசிங் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் தான் என்ட்ரி போடுவோம். இதை தான் க்ளோசிங் கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேஷ் பேலன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஸை பேங்க் பேலன்ஸாக எடுப்போம். கேஷ் பேலன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸை கேஷ் பேலன்ஸை தான் எடுப்போம். ஃபிஃப்த் ஒன், த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைடு, அதாவது டெபிட் சைடை விட கிரெடிட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் த பேலன்ஸ் will be appear in the debit side. It represent the bank overdraft. debit side கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பேங்க் ஓவர்டிராப்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். தெரியும், டெபிட் கிரெடிட் நம்ம எப்போவுமே லெட்ஜர் போடுற மாதிரியே போடணும். ரிசிப்ட்ஸ் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இயர் போடணும். யாரோடது, எந்த இயர், எந்த ஆர்கனைசேஷனோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அதை என்ட்ரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைடில் டு பேலன்ஸ் ட்ராடவுன், கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டிருக்கோம். டு சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் டொனேஷன், கிராண்ட் இன் எய்டு, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரிசிப்ட், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், டு டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ரெவன்யூக்கு கேபிட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெவன்யூங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும், கேபிட்டலுங்கிறது எப்போவாவது ஒருக்கா நடக்கிறது தான் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆன் த பேமெண்ட் சைடு பை பேலன்ஸ் ப்ராடவுன், அதாவது பேங்க் ஓவர் டிராப்டாக இருந்தால் மட்டும் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸை கொண்டு வருவோம். ரெவன்யூ பேமெண்ட், சேலரிஸ், ரெண்ட் பெய்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ், நார்மலாக நடக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் தான் ரெவன்யூ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பை ரிப்பேர்ஸ், by upkeep of ground, by conveyance charges, by newspaper and periodical office expenses. capital payment பார்த்தோன்னா ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரீபேமெண்ட்டாக லோனை ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போது இது போட்டதுக்கு அப்புறமா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சைடில் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு ரிசிப்ட் சைடு டோட்டல் அதிகமாகவும் ரிசிப்ட் சைடு டோட்டல் இன்க்ரீஸாக இருக்கணும். பேமெண்ட் சைடு டோட்டல் டிக்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பேலன்ஸ் கேரி டவுனை கிரெடிட் சைடில் போடுவோம். கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்காக காமிப்போம்.
இதுவே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது பேமெண்ட் அதிகமாகவும் ரிசிப்ட் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா, நம்ம டெபிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுனில் பேங்க் ஓவர் டிராப்ட் அப்படின்னு சொல்லி காமிப்போம். ஸோ இதுதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு சம்மரி ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த இயர் எண்டில் ஒரு சம்மரி பண்ணுறது, இன்கமே எக்ஸ்பெண்டிச்சரை சம்மரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சொல்கிறோம். இதை அந்த இயர் எண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட் இஸ் ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட். சர்ப்ளஸையும் டெஃபிசிட்டையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான், அந்த பர்டிகுலர் இயரோட சர்ப்ளஸும் டெஃபிசிட்டையும் கால்குலேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். இது ஒரு நாமினல் அக்கௌண்ட் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர், ஒன்லி கரண்ட் இயர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ரிசிப்டையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்கம் ஆர் ஷோன் இன் த கிரெடிட் சைடு. Income, all the incomes recorded in the credit side, all the expenses recorded in the debit side. All the expenses means only current year income and expenses. Non-cash itemமும் இங்கே என்ட்ரி போடுவோம். நார்மலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நான் கேஷ் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நான் கேஷ் ஐட்டமான சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், டிப்ரிஷியேஷன், கெயின், லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், டிப்ரிஷியேஷன், இதெல்லாம் வந்து நான் கேஷ் ஐட்டம். ஸோ இதை கூட நம்ம இங்கே என்ட்ரி போடுவோம். இது ஹெல்ப்ஸ் ஆஃப் எனேபிள் த மெம்பர் நோன் த ஒர்க்கிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இந்த அக்கௌண்ட்டை பார்த்தாலே ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, அது ப்ராஃபிட்டில் இருக்குன்னா, ப்ராஃபிட் மீன்ஸ் சர்ப்ளஸாக இருக்கா, டெஃபிசிட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து மெம்பரால் முடியும். இந்த அக்கௌண்ட்டை பார்த்தனாலே மெம்பரால் முடியும். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் கிவன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஒரு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸும் எக்ஸ்க்ளூடட், அதாவது இங்கே எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரிசிப்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் இங்கே எடுக்கக்கூடாது. ஒன்லி ரெவன்யூ ஐட்டம்ஸ் தான் எடுப்போம். ஸோ கேபிட்டல் ரிசிப்டையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இங்கே வராது. நெக்ஸ்ட்டு ஒன்லி ரெவன்யூ ஐட்டம்ஸ், ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட் வரும், அதுவும் கரண்ட் இயருக்கு வரும். அந்த ரெவன்யூ ரிசிப்ட்ஸை கிரெடிட் சைடில் என்ட்ரி போடுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் இயருக்குள்ளே மட்டும்தான், கரண்ட் இயர் இன்கம்ஸ் மட்டும் தான் வரும், ப்ரீவியஸ் இயர்க்குள்ளது வராது. ப்ளஸ் அட்வான்ஸ் அண்ட் இன்கம் அக்யூரேட், அதாவது நான் கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே என்ட்ரி போடுவோம். அதாவது கரண்ட் இயர்க்குள்ளது ப்ரீவியஸ் இயரில் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர் ஒன்லி. அதாவது ரெவன்யூ ரிசிப்டை எப்படி நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரி போட்டோமோ அதே போல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் சைடில் போடணும். ப்ளஸ் அதுவும் கரண்ட் இயருக்குள்ளதாக மட்டும்தான் இருக்கணும், ப்ரீவியஸ் இயருக்குள்ளதும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளதும் இருக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயரே இந்த இயருக்குள்ளதை கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், எனி இன்கம் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே எடுக்க மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன், நான் கேஷ் ஐட்டமாக பேட் டெட்ஸ், டிப்ரிஷியேஷன், இதெல்லாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், த பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட்டாக இருக்கும். சர்ப்ளஸாக இருக்கும், இல்லைனா டெஃபிசிட்டாக இருக்கும். சர்ப்ளஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ் ஆகும். எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கமாக இருந்துச்சுன்னா அதை டெஃபிசிட்டாகவும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த டெஃபிசிட்டோ சர்ப்ளஸையும்
கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஃபைனலாக. ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஆர்கனைசேஷனோ அதோட நேம் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் நேம் எதுவும் கொடுக்கலாம், டைரெக்டாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுக்கலாம். டெபிட் அண்ட் கிரெடிட் நம்ம நார்மலாக லெட்ஜர் அக்கௌண்ட்டில் எப்படி போடுவோமோ அதே போல் டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டமை என்ட்ரி பண்ணுறோம், கிரெடிட் சைடில் இன்கம்மை என்ட்ரி போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் அங்கே வரும். ஸோ சேலரி, சேரிட்டிஸ், ரெண்ட், டொனேஷன் பெய்டு, ஸ்டேஷ்னரி, லாஸ், சேல் ஆஃப் அசட்டில் லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் சைடு போடுவோம். அதே போல் டிப்ரிஷியேஷன் வந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட்டு இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் ரிசீவ்டு, அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, கிராண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட், சேல் ஆஃப் அசட்டோட ப்ராஃபிட்டை கிரெடிட் சைடில் என்ட்ரி போடுவோம். இப்போது இன்கம் சைடு அதிகமாகவும், அதாவது கிரெடிட் சைடு அதிகமாகவும் டெபிட் சைடு கம்மியாகும், எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சர்ப்ளஸாக என்ட்ரி போடுவோம். ஆப்போசிட்டாக எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் கிரெடிட் சைடு அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டெஃபிசிட்டாக எடுப்போம். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் ஒன்று சர்ப்ளஸாக இருக்கலாம், இல்லைனா டெஃபிசிட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.